ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டத்துல உள்ள கல்குவாரியில் அளவுக்கு அதிகமா கற்கள சுரண்டி எடுத்த அரசியல்வாதி. ஏன்பா அளவுக்கு அதிகமா கற்கள சுரண்டி எடுக்குறீங்க? அப்படிங்கிற மாதிரி செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள முரட்டுத்தனமா தாக்கிய அரசியல்வாதியும், அவர்களுடைய வேலையாட்களும். தட்டி கேட்க சென்ற செய்தியாளர்களுக்கு இந்த அடினா, சாதாரணமான மக்கள் தட்டி கேட்க போனாங்கன்னா, அவங்கள சும்மா விடுவாங்களா? என்ன நடந்துச்சு? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே சிவாயம் என்ற இடத்துல வந்து ஒரு கல்குவாரி இருக்குது. இந்த கல்குவாரியில வந்து சட்டவிரோதமா வந்து கனிம வளங்கள் வந்து கடத்தப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகுது. சரியா? நியூஸ் தமிழ் 24x7 செய்தியாளர்கள் வந்து சரி அங்க சட்டவிரோதமா கடத்தப்படுதா? நம்ம போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி செய்தி சேகரிக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, யாரெல்லாம் போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர் சொல்றேன். கதிரவன். அவருக்கு வயசு வந்து 45 வயசு ஆகுது. ஒளிப்பதிவாளர் ஜெபஸ்டின். அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 47 வயசு ஆகுது. இவங்க கூட கிட்டத்தட்ட ஒரு 2 டூ 3 பேர் போயிருக்காங்க. மொத்தம் 5 பேர் நெனச்சுக்கோங்களேன். இந்த 5 பேருமே என்ன பண்றாங்கன்னா, கேமரா, ட்ரோனு, மைக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டு கல்குவாரிக்கு போறாங்க. கல்குவாரியில போய் பார்க்குறாங்க. அங்க வந்து சட்டவிரோதமா கடத்தப்படுதா அப்படிங்கிற மாரி பார்க்கும்போது, அதே மாதிரி சட்டவிரோதமா கடத்தப்பட்டுட்டு தான் இருந்திருக்குது. சரியா? ஏன்னா, அங்க வந்து ஜேசிபி வந்து கற்கள வந்து உடைச்சு எடுத்து ஒவ்வொரு வண்டியில ஏத்தி விடுது. லாரி அங்க இங்கேயுமா போயிட்டுருக்குது. இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து இவங்க எடுத்துட்டு தான் இருந்தாங்க. சரியா? ஆனா, என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதிரவனும், இந்த ஜெபஸ்டினும் என்ன பண்றாங்கன்னா, உள்ள டைரக்ட்டா போறாங்க. போயி என்ன அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, உடனே அங்க உள்ள யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம் தொகுதி திமுக எம்எல்ஏ பழனியாண்டி. அவரு அந்த இடத்துல இருந்திருக்கிறாரு. அவருடைய வேலையாட்களும் அந்த இடத்துல இருக்காங்க. கிட்டத்தட்ட நெறையவே எக்ஸாக்ட்டா வந்து எவ்வளோ நம்ம சொல்ல முடியாது. ஆனா வந்து 10க்கு மேற்பட்டவங்க. எம்எல்ஏ ஆட்கள், எம்எல்ஏலாம் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இந்த செய்தியாளர சுத்திட்டாங்க. சுத்தி வளைச்சு, இந்த செய்தியாளர அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? அடிச்சது மட்டும் இல்லாம, கையில இருந்த கேமரா, மைக்கு, ட்ரோனு எல்லாத்தையுமே உடைச்சு எறிஞ்சுட்டாங்க. அந்த அளவுக்கு தர்மத்துக்கு அடி குடுத்துருக்காங்க. சரியா? இந்த நியூஸ் சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள 2 பேத்தையுமே அடிச்சாங்கல்ல. அடிச்ச தகவல் வந்து உடனே எங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் தமிழ் 24x7 அவங்களுக்கு ஹெட்டுக்கு வந்து தகவல் குடுக்குறாங்க. செய்தி சேகரிக்க சென்றவங்கள வந்து அடிச்சுட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி குடுக்குறாங்க. உடனே நியூஸ் தமிழ் 24x7 என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிகாஸ்ட் பண்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எம்எல்ஏ பேர்லாம் சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சட்டவிரோதமா அ க கல்குவாரியில வந்து கடத்துறாங்க. இது தகவல் வந்து தெரிஞ்சுச்சு. அதனால எங்க டீம் போனாங்க. போன இடத்துல கேட்கும்போது இந்த மாதிரி அடிச்சுட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா வைரல் ஆக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா? இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ரொம்பவே வைரல் ஆகுது. நெறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏ டீம் என்ன பண்றாங்கன்னா, எங்க மேல தப்பு இல்ல அப்படிங்கிறதுக்காக பலவிதமான யோசனை பண்ணாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எம்எல்ஏவோட ஆட்கள் கைய கிழிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் ஆயிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செய்தியாளர்கள் வந்து எங்க கைய கிழிச்சாங்க, கைய இது பண்ணாங்க. அதனால தான் நாங்க அடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரியா? அதனுடைய ப்ரூஃப்மே நியூஸ் தமிழ் 24x7 அவங்க வந்து வெளியிட்டிருந்தாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம எம்எல்ஏ எம்எல்ஏ பேர் வந்து அ பழனியாண்டி. அவரு வந்து என்ன பண்றாருன்னா, "நான் அந்த ஸ்பாட்லயே இல்ல. நான் கிடையவே செய்யாது. எனக்கு தெரியாது." அப்படிங்கிற மாரி முதல்ல சொன்னாரு. சரியா? அதுக்கப்பிறவு நியூஸ் தமிழ் 24x7 என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு ஸ்பாட்ல இருந்த வீடியோ அதாவது இந்த வீடியோ கேமரால வந்து கேப்சர் ஆயிருக்கும்ல, அந்த வீடியோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அவரு இருந்தாரு. அவரு கையில வந்து கேமரா கோவத்துல வந்து உடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். அது மட்டும் இல்லாம எம்எல்ஏவோட பையன் வந்து பேசின ஒரு சில ஆடியோக்கள் வந்து அவங்க வெளியிட்டிருந்தாங்க. அதுவுமே நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். சரியா? இந்த பிரச்சனை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம் தொகுதி திமுக எம்எல்ஏ பழனியாண்டி. இவருக்கு சொந்தமானது தான் இந்த கல்குவாரி. சரியா? இவருக்கு கிட்டத்தட்ட அங்கேயே மட்டும் 12 கல்குவாரி இருக்குது. அப்போ இவரு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமா கற்கள சுரண்டி எடுத்திருக்காரு. இந்த தகவல் யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசின் கனிம வளத்துறை, வருவாய் துறைக்கு வந்து தகவல் போகுது.
அதன் அடிப்படையில அங்கருந்து ஒரு டீம் வராங்க. அந்த டீம் வந்து TNPCB. அவங்க இணைந்து ஆய்வு செய்றாங்க. ஆய்வு செஞ்சு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எம்எல்ஏ கிட்ட, "நீங்க அளவுக்கு அதிகமா கற்கள நீங்க சுரண்டி எடுத்துட்டீங்க. அதனால நீங்க கண்டிப்பா ஃபைன் கட்டணும். அதாவது கிட்டத்தட்ட நீங்க இந்த 12 கல்குவாரிக்கும் சேர்த்து நீங்க கட்டணும்." அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ ஃபைன் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 45,00,00,000 அபதாரம் வந்து நீங்க குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? அதன் அடிப்படையில நீங்க இனி இந்த கல்குவாரிய வந்து யூஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? ஆனா, இந்த எம்எல்ஏ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னதையும் தாண்டி அளவுக்கு அதிகமா மறுபடியும் வந்து கற்கள சுரண்டி எடுத்துட்டே இருந்திருக்காங்க. இந்த நியூஸும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியாக ஆரம்பிச்சுச்சு. சரியா? அது மட்டும் இல்லாம 2024லயுமே அதிகமா எடுத்திருக்காங்க. 2025யுமே அப்படி போயிட்டே இருக்கு. டீட்டெயில் வந்து போயிட்டு இருக்குது. இதன் அடிப்படையில தான் நியூஸ் தமிழ் 24x7ல செய்தியாளர்கள் வந்து நம்ம ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டுமே, நம்ம போய் என்னன்னு பார்ப்போம். அவங்க உண்மையா எடுக்குறாங்களா இல்லையா? ஒரு தகவல் வந்துட்டு இருக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு டீமாட்டு மொத்தம் 5 பேரா போறாங்க. போயி கேமரா எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்கன்னா, ஆ வீடியோ எடுக்குறாங்க. ஆனா வீடியோ எடுத்த அவங்களையே இந்த எம்எல்ஏ ஆட்களே சேர்ந்து அடிச்சிருக்காங்க. சரியா? சரி, ஓகே. ஆனா எம்எல்ஏ ஆட்களுக்கும் நல்லாவே தெரியும். இவங்க ஒரு நியூஸ் லீடர், ரிப்போர்ட்டர்ஸ். அவங்க அங்கருந்து வந்திருக்காங்க. எப்படியும் இவங்க கிட்ட லைவ் டெலிகாஸ்ட் இருக்கும். இல்லன்னா வீடியோ எடுத்து அவங்கள்ட்ட சீண்டுனா சும்மா உடமாட்டாங்க. அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் அப்படி தெரிஞ்சுமே இந்த எம்எல்ஏவும், அவர் கூட சேர்ந்த வேலையாட்களும் வந்து இந்த நியூஸ் செய்தியாளர்கள வந்து பயங்கரமா அடிச்சிருக்காங்க. சரியா? தட்டி கேட்க போன இவங்களுக்கே இந்த அளவுக்கு அடின்னா, சாதாரணமான மக்கள் இந்த கல்குவாரியில போயி, "எதுக்கு நீங்க சட்டவிரோதமா கல் எடுக்குறீங்க? இது தப்பு. நான் வந்து கவர்மெண்ட்ட சொல்லிருவேன்." அப்படிங்கிற மாரி சொன்னாங்கன்னா, அவங்கள கண்டிப்பா சும்மா விடுவாங்களா? கண்டிப்பா விடமாட்டாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு தர்மகுத்தா கண்டிப்பா இருக்க தான் போகுது. இப்போ இந்த எம்எல்ஏ மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குதா? அப்படிங்கிற மாரி பார்த்தோம்னா, கண்டிப்பா வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குது. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டம் குளித்தலை போலீஸ் நிலையத்துல வந்து பாதிக்கப்பட்ட செய்தியாளர்கள் கதிரவன், ஜெபஸ்டின் அவங்க வந்து புகார் அளிச்சாங்க. எங்கள வந்து தாக்குனாங்க. அது மட்டும் இல்லாம எங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையுமே உடைச்சாங்க அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதன் அடிப்படையில வந்து இவங்க மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குது. என்னென்ன பிரிவுகள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஐபிசி பிரிவு 307, 147, 148, 323, 427 போன்ற வழக்கு பிரிவின் அடிப்படையில வந்து வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குது. சரியா? போலீஸ் அதிகாரிகள் வந்து விசாரணை நடத்திட்டு தான் வராங்க. பட் இதுவரைக்குமே யாரையுமே கைது பண்ணல. அது மட்டும் இல்லாம இந்த எம்எல்ஏவ கண்டிப்பா கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஊடகங்கள்லயுமே வந்து பேசிட்டு தான் வராங்க. முக்கியமா பல கட்சி தலைவர்கள் வந்து இந்த எம்எல்ஏ வந்து கண்டிப்பா கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிட்டு வராங்க. அதுல குறிப்பா தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து அ என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர பத்தி ஒரு கடிதம் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த கடிதத்துல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாரி பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகத்தின் 4வது தூணாக செயல்படும் ஊடகவியலாளர்கள் மீது ஸ்ரீரங்கம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு. பழனியாண்டி நடத்திய தாக்குதல் கடும் கண்டனத்துக்கு உரியது. அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது குவாரி தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் 24x7 செய்தி தொலைக்காட்சி ஊடகவியலாளர்கள் மீது ஸ்ரீரங்கம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு. பழனியாண்டி கொடூரமாக தாக்குதல் நடத்திய வீடியோ அண்மையில் வெளியானது. அதற்கு பிறகும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் நிலையில்தான் முதல்வர் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது வெட்கக்கேடானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் மீது எம்எல்ஏ மீது தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அவர் மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஆனா கைது பண்ணல. சரியா? இத குறித்து தான் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி பொதுவெளியில் இவ்வளவு மோசமாக செயல்படுவது தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்கிறது என்பதற்கு இன்னும் ஒரு சான்றாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய சட்டமன்ற உறுப்பினர் மீது வழக்கு பதிவு செய்து உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு உரிய நிதி கிடைக்க வழி வகை செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் தமிழக வெற்றிக்காக தலைவர் விஜய் அண்ணா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு தமிழ்நாடே பாதுகாப்பின்றி பதப்பதைக்கும் இருக்கையில்
தூக்கத்தில் இருக்கும் முதல்வரால் மக்கள் துயரத்தில் இருக்கின்றனர். இப்படிப்பட்ட ஆட்சியை மக்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தூக்கி எறிவது உறுதி, உறுதி, உறுதி. அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரியா? என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமா சட்டவிரோதமாக கற்கள் எடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வெளியாகுது. சரியா? இதன் அடிப்படையில நியூஸ் 24x7 செய்தியாளர்கள் இது உண்மையா? அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக டைரக்ட்டா செய்தியாளர்கள் அவங்க டீம கூட்டிட்டு போய் கல்குவாரியில போய் பார்க்குறாங்க. போன இடத்துலயே அவங்களுக்கே அது ஷாக் ஆகுது. ஆமா நியூஸ் சொன்னது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆயிட்டு என்ன பண்றாங்கன்னா, அத வீடியோ எடுக்குறாங்க. வீடியோ எடுத்தது கற்கள ஏத்திட்டு போறது, இந்த மாதிரி எல்லாமே அவங்க வீடியோ கேப்சர் பண்ணி வைக்கிறாங்க. சரி நம்ம போய் என்னன்னு போய் கேட்போம்னு சொல்லிட்டு அவங்க 2 நியூஸ் செய்தியாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இறங்குறாங்க. போன இடத்துல கேட்டதுக்கு எம்எல்ஏ அவங்களுடைய ஆட்கள் சேர்ந்து இவங்கள அடிக்கிறாங்க. சரியா? என்ன தட்டி தானே கேட்க போனாங்க. வேற எதுவும் சரி என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி பண்றீங்க? சட்டவிரோதமா எடுக்குறீங்க. இது தப்பு இல்லையா? அப்படிங்கிற மாதிரி கேட்க தானே போயிருப்பாங்க. எதுக்கு அவங்கள போட்டு அடிக்கணும்? ஆனா, இவங்க அதுவுமே இதுக்கு பின்னாடி இவங்க அடிக்கிறோமே, இவங்க பின்னாடி நம்ம மேல பிரச்சனை வருமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவே இல்ல. யோசிக்காமலே அடிச்சிருக்காங்க. எது வந்தாலும் பார்த்துக்கிடலாம். உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா, இப்போ உள்ள ஆட்சியாளர்கள் எங்ககிட்ட இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருந்திருக்கும். இருந்ததுனால தான் இவங்க தைரியமா அடிக்கிறாங்க. அடிச்சது மட்டும் இல்லாம வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க போலீஸ் அதிகாரிகள். அப்ப என்ன பண்ணணும்? ஃபுல் ப்ரூஃப் கிடைச்சிடுச்சு. நியூஸ் 24x7ல இருந்து எல்லா டீட்டெயிலுமே அவங்க குடுத்துட்டாங்க. சரியா? குடுத்ததுக்கு அடிப்படையில என்ன பண்ணணும்? கைது பண்ணியிருக்கணும். எம்எல்ஏவும் கைது பண்ணியிருக்கணும். எம்எல்ஏ பையனையும் கைது பண்ணியிருக்கணும். பட் அவங்க 2 பேத்தையுமே கைது பண்ணல. சரியா? ஆனா வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. இப்போ பல கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. சரியா? அதாவது மக்களாகிய நம்ம தான் யோசிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் செய்தியாளர்களே போய் தட்டி கேட்டிருக்காங்க. போன இடத்துல அவங்களே அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. ஒரு சாதாரணமான மக்கள் போயிருந்தாங்கன்னா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பா சும்மா விட்டுருக்க மாட்டாங்கல்ல. ஆனா, இவங்களுக்கு ஒரு எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பெரிய இப்போ டிஎம்கேல எம்எல்ஏ பதவியில இருக்கிறோம். நம்மள யாராலயுமே ஒண்ணும் பண்ண முடியாது. எவன் வந்தாலும் பார்த்துக்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல யாருன்னு பார்க்காம நியூஸ் செய்தியாளர்களே அடிச்சிருக்காங்க. சரியா? அப்போ மக்களாகிய நம்ம என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட எம்எல்ஏக்கள் மகன்கள் சும்மா விடக்கூடாதுல்ல. உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.